யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 பார்த்திங்கன்னா கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். அதாவது மீன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 9வது ஸ்தானமாக வருது, பாக்யஸ்தானம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் தான் சனியுடைய சஞ்சாரம் இருந்தது. இந்த 8ஆம் இடத்துல சனி இருந்த காலத்தில் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது அதிகபட்சமாக நம்ம பார்த்துருப்போம். வண்டி வாகனங்களில் போகும்போது சின்ன சின்னதாக கீழே விடுறது, வண்டியில் அதிகபட்சமாக செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வண்டியில் ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பழுது பார்க்கறதுக்காக நிறைய செலவுகள் செய்கிறது. அதே சமயத்தில் மருந்து மாத்திரைகளுக்காக செலவு செய்கிறது, வாகன போக்குவரத்துன்றது அதிகமாக இருந்திருக்கும். வேலை சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்ச வேலைகள் செய்கிறது, உழைப்பு அதிகமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணணும்னு பிளான் பண்ண மாதிரி நடக்கவே இல்லை, தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் அதிகமாக பார்த்துருப்போம். நார்மலாகவே 8ல் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஆயுள் குறைபாடு இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். 8லேயே சனி உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஒன்று இந்த சர்க்கரை அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். உடல்நல குறைபாடுன்றது நிறைய பார்த்துருக்கக்கூடிய நபர்கள் தான் கடகராசிக்காரர்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வக்கரசனி போகிற காலகட்டத்தில் தான், அதாவது இதுக்கு முன்னாடி கூட ஆரோக்கிய குறைபாடுகள் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். வக்கரசனி காலகட்டமாக இருந்தது இல்லையா, அந்த ஒரு 4-5 மாதங்கள் அதிகபட்சமாக உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இப்போ பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்றார். அதாவது பாக்ய சனியாக அமர்றார். என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடாமையே போய்கிட்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய யுக்திகள் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா அதில் ஒரு தடைகள் வரும். நம்ம எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி செய்யலான்னு பிளான் பண்ணால் ஒரு 2 வாரமாவது இழுக்கும், டக்குன்னு நடக்காதுன்னு. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனால் கூட போகிறவங்களாம் டக்குன்னு வந்துடுவாங்க, நமக்கு முன்னாடி போகிறவங்க வரவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இது எல்லாமே கிரகங்கள் பார்க்குறதுனால நம்மளுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் தாமதப்பட்டு நீண்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்போம். ஸோ இப்போ பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் அப்படின்னும்பொழுது தகப்பனோடு நமக்கு இருந்த கருத்து முரண்பாடுகள் சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி எல்லாருமே சொல்கிற மாதிரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9ல் சனி வரும்போது அப்பாவோட பெரிய உடன்பாடு இருக்காதுன்னுவாங்க. இது என்னென்னா சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, அதே சமயத்தில் அவருடைய நட்பு வீடான குரு ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் சனி நுழையும் பொழுது பலவிதமான நன்மைகள் அப்படின்றது ஒன்று சேர கிடைக்கும். அதுலேயும் நம்மளோட பிறப்பு கட்டத்தில் இந்த மீன ராசியில் குருவோ சுக்கிரனோ அமர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான நன்மைகள் ஒன்று சேர வரப்போகுது. பணமழை நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். சனி சுக்கிரன் சேர்ந்தாலோ சனியும் குருவும் சேர்ந்தாலோ வேலை விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். சனி சுக்கிரன் சேரும்பொழுது பண ஆதாயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். கடகராசிக்கு 3வது வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை 7வது பார்வையாக விழுது. இந்த 7வது பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்தானத்துக்கு உண்டான தன்மைகளை விரிவுபடுத்தி ஏற்படுத்தி கொடுக்கும், பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். அதாவது சகோதர வழியில் கூட பிறந்தவங்களுடைய அந்த கருத்து முரண்பாடுகள்லாம் மாறி ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்லுறவை பேணி காக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சிகளில் வெற்றி காண்றது, ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் ஏதோ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுப்போமே, அப்படி இருக்க பட்ச மாணவர்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதில் பலவிதமான தடவை தோல்வி வந்துக்கிட்டே இருக்கனாலும் இந்த தடவை ட்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பான முறையில் வெற்றின்றது நிச்சயமாக கிடைச்சே தீரும். படிப்பில் முன்னேற்றம் அப்படின்றது மாணவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் அரசு சார்ந்த வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க நிறைய தடவை எக்ஸாம் எழுதிட்டேன், ஒன்றும் பெருசாக நமக்கு செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த தடவை ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் ஸ்தானத்தை எப்பயுமே சனி பகவான் பார்க்குற பட்சத்தில் எதிரிகள்கிட்ட இருந்து நம்ம பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பார்த்து மற்றவங்க பயப்படுற மாதிரி தான் இருப்பாங்க. துணிச்சல் அதிகமாக இருக்கும்.
தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், துணிச்சல் அதிகமாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு திறன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு உண்டான தன்மை உண்டு. புது புது விஷயங்களை கற்றுக்கிற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும், கற்றுக்கக்கூடிய புத்தி கூர்மை அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு கேதுவுடைய அமர்வு அங்கே இருக்கிறதுனால சனி கேது சேர்க்கையாகிறதுனால கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா ஒரு மாதத்துக்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் பெயர்ச்சி அடைஞ்சு போயிடும். சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்து உடனே வாய்ப்புகள் கிடைக்குதான்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். கேது நகர்வுக்கு பிறகு உங்களுடைய புதிய மாற்றங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும். நல்ல கிரகங்களுடைய அமர்வு அங்கே இருக்கிற பட்சத்தில், அதாவது குருவோ சுக்கிரனோ அங்கே இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி சனி பார்வை விழும்பொழுது பல நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைச்சே தீரும். கடகராசிக்கு 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை 10ஆம் பார்வையாக விழுது. அப்படி விடுற பட்சத்தில் நோய்க்குண்டான நல்ல மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நாட்பட்ட வியாதிகள் இருக்குது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் ஒரு நிவாரணம் கிடைக்கவே இல்லை, நமக்கு வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது, அதிகபட்சமாக வேலைக்கு லீவு போட்டு ஆஸ்பத்திரியாக சுற்றிக்கிட்டே இருக்கும், இப்படி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு. நோய்க்கு நல்ல மருந்து, புதிய மாற்றமான ஒரு மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சிக்கிறது, வேறு ஒரு விஷயத்தில் டைவர்ட் ஆகி நம்ம மருத்துவ செலவுகளை குறைக்கிறது, ஆன்மீகமான ஈடுபாடை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே ஒன்று சேர அடிக்கடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. எதிரி ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பின்னாடி குறை கூறிக்கிட்டே இருந்த நபர்கள், அதே மாதிரி நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசிக்கிட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாருடைய மனமாற்றங்களை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தான் பொறுத்து போய்கிட்டே இருந்தாலும் கூட நம்மளை பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் மட்டமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுடைய மனசே தன்னால் மாறக்கூடிய தன்மையும் வரத்துக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். சனியோட பார்வை 10ல் வந்து அவர் பார்க்குறாரு, அதாவது சனி 10வது பார்வையாக கடகராசியோட 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது கால்களில் உள்ள வலிகள் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே சனி பார்வை வரும்பொழுது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ரொம்ப நிதானமாக செயல்படணும், சீக்கிரமாக தூங்கி எழுந்திரிக்கணும். இதை ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நோய் சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். காலையில் எழுந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ற பழக்கத்தையாவது நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. ரொம்ப காலையில் 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்தில் நம்ம எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து காலையில் எழுந்து கொஞ்சம் நேரம் அன்றாட வேலைகளெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு திரும்ப கூட நீங்கள் தூங்கிக்கலாம். இதில் அழகாக நீங்கள் செய்கிற பட்சத்தில் ஆரோக்கியம் மேம்படுறது உறுதியான ஒரு விஷயமா இருக்கும். சனியோட அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்யஸ்தானத்தில் உட்காருது. 9ஆம் இடமான பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். ஸோ தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்துகள் கைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள், எந்த பிரச்சனைகள் இல்லாமல் வரத்துக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான ஆர்வம் ஏற்படும். அதாவது மனசளவில் ரொம்ப விசாலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மூளையில் போட்டுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். புதிய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை குடும்ப தொழில் நம்ம கைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயர்ந்தே தீரும். இந்த இடங்களில் வந்து குருவோ இல்லைன்னா சுக்கிரனோ அமர்ந்திருக்க, நம்ம பிறந்த கட்டத்தில் குரு மற்றும் சுக்கிரன் இந்த 2 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் மீனராசியில் இருக்கிற மாதிரி இருந்தால் பலவிதமான பண வரவுகள் வந்தே தீரும். அதில் எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு தடங்கல்கள் எதுவும் வராது. சனி வந்துட்டாவே பல தடைகள் வரும், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் இருக்காது. ஒரு கால் நமக்கு வந்து சனி உட்கார்ற இடத்துலையோ சனி பார்க்குற இடங்கள்லையோ செவ்வாய் இருக்க பெற்றா தாக்கங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை எங்கே இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமைப்படுத்தி வேலை வாங்குறது, டைமுக்கு சாப்பிட முடியாமல் போகிறது, நின்றுக்கிட்டே இருக்கிறது, கால் வலிக்க, சம்பளம் கம்மியாக கிடைக்கிறது, நமக்கு கொஞ்சம் மரியாதை கம்மியாக கிடைக்கிறது, நம்மளை விட திறமை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு முன்னாடி போவாங்க. நம்ம திறமை அதிகமாக இருந்தாலும் நம்மளோட திறமை ஒதுக்கப்படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்குறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு பண்ணுங்கள். முருகரை விடாமல் கும்பிட்டுக்கிட்டே இருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னாவே அந்த சனி செவ்வாய் தாக்கங்கள் குறையறதுக்கு உண்டான நல்ல பலன்கள் கொடுத்தே தீரும். அடுத்து சனியுடைய 3வது பார்வை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 11ஆம் பார்வையாக கிடைக்குது. லாபஸ்தானத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னாலே பண வரவுகள் கண்டிப்பான முறையில் உண்டு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோச்சார குருவும் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு 11வது வீட்டில். அதனால் சனியும் குருவும் சேர்ந்து வேலையில் நல்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. வேலையில் முன்னேற்றம், எதிர்பார்த்த ப்ரமோஷன் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் மாற்றங்கள் வந்தே தீரும். பெருசாக நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிளான் பண்ணால் போதும், கிரக இணைவுகள் அதுவாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. ரொம்ப நிதானமாக இருங்க. சனி வருது, நல்ல பார்வை பார்க்குதுன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக நம்ம சுத்தமாக இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோம்பேறித்தனம்ன்றது நம்மளை ஆட்கொள்கிற மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வெளியே வரணும். உடற்பயிற்சி செய்யுங்க. அதே மாதிரி காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏழைகளை பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப சீராக இருக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கர்மங்களில் குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோயிலுக்கு போனால் மட்டும் கர்மம் குறையுமானா அப்படி இல்லை. இல்லாதவங்களுக்கு உதவிகள் இல்லை தானங்கள் செய்கிறது மூலமாக தான் கர்மங்களை நம்ம குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி கோவிலுக்கு போகிற பட்சத்தில் 2 விளக்கு அகல் விளக்கு ஏற்றுங்க. அந்த அகல் விளக்கு கூட அங்கே இருக்கிற விளக்கையே திரும்ப எடுத்து அதுலேயே எண்ணெயை ஊற்றி ஏற்றுற பழக்கம் வேண்டாம். புதுசாக அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. ₹1 விளக்கு தான், 2 விளக்கு வாங்கி நீங்கள் ஏற்றிக்கோங்க. அங்கே இருக்க விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவம் தானே மண் தத்துவமும், அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்றினவங்க என்ன பிரச்சனைகளுக்காக ஏற்றினாங்களோ அது எல்லாத்தையும் அது வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும். அது மேலேயே நமக்கான வேண்டுதல் விளக்கையும் நம்ம ஏற்றிக்க முடியாது. அதனால் புதுசாக விளக்கை ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நவகிரகங்களை ஒரு சுற்றிட்டு வந்துட்டால் போதுமானது. என்ன கிழமைகளில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளை விளக்கேற்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை ஒன்று சேர அள்ளி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செருப்பு ரொம்ப தேஞ்சு போயிருந்ததுன்னா செருப்பை மாற்றிக்கோங்க. தேய செருப்பை போடும்போது நம்மளுடைய ஜீவனம் ரொம்ப பலகீனமாகிறத உணர முடியும். அதனால் புதுசாக செருப்பு வாங்குகிற பழக்கம் எப்பயுமே சனிப்பெயர்ச்சி வருதுன்னா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சீப்பாக வாங்குறீங்களோ இல்லை விலை காஸ்ட்லியாக வாங்குறீங்களோ அவங்கவுங்கள தரத்துக்கு ஏற்ற மாதிரியே வாங்கிக்கோங்க. செருப்பை புதுசாக வாங்குகிற பழக்கம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய தொழிலை விருத்தி பண்ணி கொடுக்கும். காலில் போடுறது தானே எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்த பாதத்துக்கு உண்டான மரியாதையும் நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். இந்த சரீரத்தை ஃபுல்லாக தாங்கக்கூடியது அந்த பாதம் தான். அதுக்கு சொந்தக்காரனான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செருப்பையும் சனியோட காரகத்துவத்தில் சேர்க்கக்கூடியது. அதனால் அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக பழகி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த தொழில் ரீதியான தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.